குட் ஈவினிங், எல்லோரும் வந்தாச்சா? ஸோ நான் உங்கள் மோகன் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எந்த லைவ் பார்க்க போகிறோன்னு வந்து பார்த்திங்கன்னா 11th ஹிஸ்ட்ரியில் இருக்கிற தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம். ஆக்சுவலாக இந்த பாடம் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 8 and 9 இருக்குது இல்லையா, அது சம்மந்தமான பாடம் சரிங்களா. அதனால தான் இந்த பாடம் எடுத்திருக்கு. இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சில 6th 7th 8th 6thலேயோ 8thலேயோ ஒரு பாடம் கூட இருக்கும், அதெல்லாம் நம்ம பின்னாடி படிச்சுக்கலாம். ஆனால் இந்த பாடம் இந்த யூனிட் 8 and 9 சம்மந்தமான ஒரு பாடம். ஏன்னா இது மூவேந்தர்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க சரிங்களா, அப்புறம் சாதவாகனர் பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால தான் இந்த பாடம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி, சாதவாகன அரசர் கதா சப்தசதி என்ற நூலை எந்த மொழியில் எழுதினார்? சாதவாகன அரசர் ஒருத்தர் இருப்பார், ஹாலா அப்படிங்கிற ஒருத்தர் அவர் சரிங்களா. அவர் என்ன பண்ணியிருப்பார், கதா சப்தசதி அப்படிங்கிற ஒரு நூலை எழுதியிருப்பார். எந்த மொழியில் எழுதியிருக்காரு? வெரி குட், சூப்பர். ஆப்ஷன் பி பிராகிருதம். ஆப்ஷன் பி பிராகிருதம், சமஸ்கிருதத்துக்கு முன்னாடி சரிங்களா. இந்த பிராகிருதம் இப்போ எந்த ஒரு இதுவுமே அது கிடைக்கலையாட்டிருக்கு. அடுத்து, 5ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியைச் சேர்ந்த சேந்தன் கூற்றன் என்ற இரு அரசர்களின் பெயரை கொண்ட கல்வெட்டு கீழ்காணும் எந்த இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது? 5ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் சேர்ந்த சேந்தன் கூற்றன் என்ற இரு அரசர்கள் பெயரை கொண்ட கல்வெட்டு. ரொம்ப சின்ன லைவ் தாங்க, ஒரு 50 கொஸ்டினுக்குள்ளே தான் வரும், சீக்கிரமாக பார்த்துடலாம். ஆப்ஷன் ஏ பூலாங்குறிச்சி. எது? ஆப்ஷன் ஏ பூலாங்குறிச்சி. இந்த பூலாங்குறிச்சி எங்கே இருக்கு? சிவகங்கை மாவட்டம் சரிங்களா. சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற பூலாங்குறிச்சி இது சரியா. ஸோ அடுத்த கேள்வி, களப்பிரர்கள் காலம். ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. களப்பிரர்கள் காலம் மூவேந்தர்கள் ஆண்டு இருப்பாங்க சரிங்களா. அவங்கள அழிச்சிட்டு இடையில வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வருஷம், ஒரு 200-300 வருஷம் இந்த களப்பிரர்கள் வந்திருப்பாங்க. களப்பிரர்களோட காலத்தை வந்து இருண்ட காலம்னு சில வரலாற்றறிஞர் சொல்லுவாங்க. ஆனால் களப்பிரர் காலத்தில் நிறைய கோயில்கள், நிறைய இலக்கியங்கள் வந்து வளர்ந்துருக்கு. ஸோ அப்பேற்பட்ட களப்பிரர்களோட காலம். வெரி குட், சூப்பர், சொல்லுங்கள். ஆப்ஷன் பி பொது ஆண்டு 300 to 600. இது என்ன சொல்லுவாங்கன்னா 4ஆம் நூற்றாண்டிலிருந்து 300 அப்படின்னா அது 4ஆம் நூற்றாண்டு, 400னா 5ஆம் நூற்றாண்டு, 600னா 7ஆம் நூற்றாண்டு சரிங்களா. 300 to 600 சரிங்களா. அடுத்து, முத்துக்குளிப்பிற்கும் சங்குகள் சேகரிப்புக்கும் பெயர் பெற்ற துறைமுகம் தூத்துக்குடியில் இருக்கு. முத்துக்குளிப்பிற்கும் சங்குகள் சேகரிப்புக்கும் பெயர் பெற்ற துறைமுகம் பாண்டியர்களின் துறைமுகம் எது? கொர்க்கை. பாண்டியர்களோட கொர்க்கை துறைமுகம் எதுக்கு புகழ் பெற்றது? முத்துக்குளிப்பு, சங்குகள் சேகரிப்பு சரியா. அடுத்து, சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடப்படும் மாபெரும் வட இந்திய படையெடுப்பு சங்க இலக்கியங்களில் சொல்லப்படவில்லை. யாருடைய மாபெரும் வட இந்திய படையெடுப்பு சங்க இலக்கியங்களில் சொல்லப்படலன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சிலப்பதிகாரத்தில் அதை பற்றியான குறிப்புகள் இருக்குது. யாரோட படையெடுப்பு? வெரி குட். சேரன் செங்குட்டுவனின் மாபெரும் வட இந்திய படையெடுப்பு சங்க இலக்கியங்களில் இல்லை, ஆனால் சிலப்பதிகாரத்தில் அதை பற்றிய குறிப்புகள் இருக்கு சரிங்களா. அடுத்து, 8 சேர அரசர்கள் குறித்தும் அவர்கள் ஆண்ட பகுதிகள் குறித்தும் பேசும் நூல். 8 சேர அரசர்கள் குறித்தும் அவர்கள் ஆண்ட பகுதிகள் பற்றி கூறும் நூல். சேர அரசர்கள் 8 பேரை பற்றி சொல்லுதுனாவே அது ஒரே ஒரு நூல் தான். என்ன நூல்? வெரி குட். ஆப்ஷன் ஏ பதிற்று 10. ஆப்ஷன் ஏ பதிற்று 10 சரிங்களா. அடுத்து, தன் பெயரில் நாணயங்களை வெளியிட்ட சேர மன்னர் யார்? தன் பெயரில் நாணயங்களை வெளியிட்ட சேர மன்னர். இருக்கிற 4 பேருமே சேர மன்னர்கள் தான். வெரி குட். ஆப்ஷன் பி சேரல் இரும்பொறை. சேரல் இரும்பொறை சரியா. ஸோ அடுத்து, ஸ்தூபி. ஸ்தூபி என்பதற்கான தவறான பொருள் என்ன? ஸ்தூபியை பற்றி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை 4ல் 1 தப்பு. புதைமேடுகளின் களிமண் மேல் களிமண்ணால் கட்டப்பட்டது. இறந்தவர்களின் எரித்த சாம்பல் இங்கு வைக்கப்படும்.
புத்தரின் அஸ்தி 7 ஸ்தூபிகளில் வைக்கப்பட்டன. அரைக்கோள வடிவம் ஸ்தூபி பேரண்டத்தை குறிக்கிறது. வெரி குட். புத்தரின் அஸ்தி எத்தனை ஸ்தூபிகள் வைக்கப்பட்டது? 8. 7ங்கிறது தப்பு. எத்தனை ஸ்தூபி? 8 ஸ்தூபி. பொன்னியின் செல்வன் யாராவது படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா செகண்ட் ஹாப்பில் ஜெயம் ரவியும் கார்த்தியும் பேசிட்டு போயிட்டுருப்பாங்க இலங்கையில். அதில் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்தூபியோட செட்டப் போட்டிருப்பாங்க. அடுத்த தடவை நீங்கள் அந்த படம் பார்க்கும்போது அது நோட் பண்ணுங்கள். ஏன்னா இலங்கையில் புத்த பிட்சுகள் இருந்தாங்க இல்லையா, அங்கே இலங்கையில் புத்தரோட அஸ்தி வச்சிருந்த ஒரு ஸ்தூபி இருந்திருக்கு. சரிங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தில் காட்டுவாங்க, பாருங்கள். டீட்டெயிலில் எடுத்திருப்பாங்க. 8 தொகை 10 பாட்டு சங்க இலக்கியங்கள் இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற பாடல்களின் எண்ணிக்கை என்ன? ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. 8 தொகை 10 பாட்டு கொண்டுள்ள பாடல்களின் எண்ணிக்கை, சங்க இலக்கியங்கள் இருக்கிற பாடல்களின் எண்ணிக்கை. வெரி குட், வெரி குட். ஆப்ஷன் பி 2400 பாடல்கள். 8 தொகை 10 பாட்டு மொத்தமாக எத்தனை பாடல் இருக்குது? 2400 பாடல்கள். சரிங்களா? அடுத்து, சாதவாகனர் எந்த நதிக்கரையில் தன் தலைநகரை நிறுவினார்? சாதவாகனர் எந்த நதிக்கரையில் தன் தலைநகரை நிறுவினார்? சாதவாகனர்கள் எங்கே அப்படின்னா ஆந்திரா, தெலுங்கானா, ஒடியா, கர்நாடகா இந்த பகுதியெல்லாம் சேர்ந்த மாதிரி ஆடினாங்க. அவங்க பெரும்பாலும் ஆண்டது ஆந்திரா பக்கம்தான். ஸோ ஆந்திராவில் என்ன நதி? இந்த நதிக்கரையில் தன் தலைநகரை. கோதாவரி, கோதாவரி. சரிங்களா? அடுத்து, சோழர்களின் தலைநகரான உறையூர் எந்த நகரத்திற்கு அருகே அமைந்துள்ளது? ரொம்ப ஈஸியாக போட்டு போயிடலாம். இன்ன வரைக்கும் அந்த பகுதி உறையூர்னு தான் சொல்லுவாங்க. எந்த ஊர்? திருச்சிராப்பள்ளி, திருச்சி. சரிங்களா? இந்த கரூர் வந்து சேரர்கள். சரியா? அடுத்து, சேரர்களின் தலைநகரமான வஞ்சி. இப்போ தான் சொன்னேன். தமிழகத்தின் எந்த ஊராக அடையாளம் காணப்படுகிறது? வஞ்சி. கரூர் பழைய பேர் என்ன? அதோட பேர் வஞ்சிமாநகர், கரூர். சரிங்களா? அடுத்து, கடற்கொள்ளையர்களை அடக்கி அதன் மூலம் முக்கிய துறைமுகமான கொடுங்கலூரை காப்பாற்றிய சேர மன்னர். கடற்கொள்ளையரை அடக்கி அதன் மூலம் முக்கிய துறைமுகமான கொடுங்கலூரை காப்பாற்றிய சேர மன்னர் யார்? சேரன் செங்குட்டுவன். சேரன் செங்குட்டுவன். சங்ககால புத்தர் சிலை கீழ்காணும் எந்த இடத்தில் கிடைத்துள்ளது? சங்ககால புத்தர் சிலை கீழ்காணும் எந்த இடத்தில் கிடைத்துள்ளது? புக்கில் அந்த சிலை வந்து நிற்கிற மாதிரி போட்டு கீழே அந்த இடத்தோட பேர் கொடுத்துருப்பாங்க. எங்க? நாகார்ஜுனகொண்டா. நாகார்ஜுனகொண்டா, நாகார்ஜுனகொண்டா ஆந்திரான்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ அடுத்து, இடம் விட்டு இடம் சென்று வணிகம் செய்வோர்களை குறிக்கும் சொல். நம்ம நேற்று குப்தர்கள் பார்த்துருப்போம், சிரேஷ்டி சாத்தவாகா. இது வந்து தமிழ்லேயும் அந்த மாதிரி ஒரு பேருந்து இருக்குது. இடம் விட்டு இடம் சென்று வணிகம் செய்பவர்கள். இடம் விட்டு இடம் சென்று வணிகம் செஞ்சு அவங்க அதிக விலைக்கு விற்றா என்ன பண்ணுவாங்களா? சாத்துன்னு சாத்தணும். சாத்து என்னது? சாத்து. சரிங்களா? திருக்குறளும் அதனோடு ஏனைய 14 கீழ்கணக்கு நூல்களும் இயற்றப்பட்ட காலமாக கருதப்படுவது. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். திருக்குறளும் அதனோடு ஏனைய 14 கீழ்கணக்கு நூல்களும் இயற்றப்பட்ட காலம். சங்ககாலம், சங்கம் மருவிய காலம், இடைச்சங்க காலம். வெரி குட். ஆப்ஷன் பி சங்கம் மருவிய காலம். சரியா? அடுத்து 17, சாதவாகனர் காலத்து இலக்கிய சான்றுகளாக விளங்குவன. சங்க நூல்களும் சங்க மருவிய இலக்கியங்களும் பொருளாதாரம், அரசாட்சி, கலை குறித்த கௌல்டியர் எழுதிய அர்த்த சாஸ்திரம், மகாவம்சம் முதலான பௌத்த வரலாற்று நூல்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சாதவாகனர் மட்டும் இல்லை, சாதவாகனர் காலம் மட்டும் இல்லை, மூவேந்தர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள பற்றிய குறிப்புகளும் இந்த இலக்கிய சான்றுகளை எடுத்துக்கலாம். மூவேந்தர்கள்,
அப்புறம் இந்த மலையை ஆண்டுட்டு இருப்பாங்களா அவங்க. சரிங்களா, இதில் சரியானது எது? ஸோ இவை அனைத்தும் எது? இவை அனைத்தும். சரிங்களா, அடுத்து 14 கீழ்கணக்கு நூல்களும் ஐம்பெருங்காப்பியங்களும் எந்த காலத்தை சார்ந்தவை? 14 கீழ்கணக்கு நூல்களும் ஐம்பெருங்காப்பியங்களும் எந்த காலத்தை சேர்ந்தவை? 4ஆம் நூற்றாண்டு முதல் 6ஆம் நூற்றாண்டு, 3ஆம் நூற்றாண்டு முதல் 7ஆம் நூற்றாண்டு, 4ஆம் நூற்றாண்டு முதல் 8ஆம் நூற்றாண்டு, 3ஆம் நூற்றாண்டு முதல் 10ஆம் நூற்றாண்டு. வெரி குட். 4ஆம் நூற்றாண்டு முதல் 6ஆம் நூற்றாண்டு வரை கொடுத்துருப்பாங்க புத்தகத்தில். இந்த லைன் அப்படியே கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, பொறுத்துங்க. கிரேக்கம், பிலினி, தாலமி, ரோமானியர். இது பிட்யூட்டரியன் மேப். இது ஆக்சுவலி வரைபடம். இது ஒரு வரைபடம். மேப் மேப் மேப். பொறுமையாக பொறுத்துங்க. ஸோ ஆப்ஷன் ஏ, கிரேக்கத்தில் தான் பெரிபுலஸ், எரித்ரியன் கடலா பெரிபுலஸ் அப்படிங்கிற ஒரு நூல் இருக்கும். சரிங்களா. பிலினி என்னது? இயற்கை வரலாறு. மூத்த பிலினின்னு சொல்லுவாங்க. அவர் எழுதியது இயற்கை வரலாறு. அடுத்து தாலமி எழுதிய ஜியோகிராஃபி. ரோமானியர்கள் ஒரு மேப் வரைஞ்சிருப்பாங்க, பிட்யூட்டரியன் மேப் அது பேர். சரியா? ஸோ அடுத்து தமிழகத்தில் பௌத்த ஸ்தூபிகள் இருந்தமைக்கான சான்றுகள் எங்கு கிடைத்துள்ளது? தமிழகத்திலையும் பௌத்த ஸ்தூபிகள் இங்கங்க இருந்திருக்கு அப்படிங்கிற சான்று கிடைச்சிருக்கும். ஆப்ஷன் ஏ காஞ்சிபுரம். ஆப்ஷன் ஏ காஞ்சிபுரம். இன்னொரு இடத்துலையும் கிடைச்சிருக்கும், காவிரி பூம்பட்டினம். சரிங்களா, அங்கேயும் அதற்கான சான்றுகள் கிடைச்சிருக்கும். ஸோ அடுத்த கேள்வி, வேளிர் குறித்து கீழ்காணும் கூற்றுகளில் சரியானது எது? கிளார், வேளிர், வேந்தன்னு பிரிச்சிருப்பாங்க. வேளிர் குறித்த கூற்றுகளில் சரியானது. அதியமான், பாரி, ஆய், இருங்கோ போன்றோர் வேளியர்கள் ஆவர். ஒவ்வொருவரும் தங்களுக்கென இயற்கை வளம் நிறைந்த பகுதியை ஆண்டுட்டு இருந்திருக்காங்க. ஆனிரை கவர்தல், ஆனிரைனா என்ன? கால்நடை, மாடு. ஆனிரை கவர்தல் இவர்களிடையே அடிக்கடி மோதல் நடந்திருக்கு. இது தொடர்பா யாரு? அதியமான், பாரி, ஆயிருங்கோ. வேளிர்னா என்ன? கொஞ்சம் மலைவாழ், கொஞ்சம் பெரிய அரசருக்கும் நடுவில். ஸோ ஆப்ஷன் டி எல்லா கூற்றுகளும் சரி. ஆப்ஷன் டி எல்லா கூற்றுகளும் சரி. சரிங்களா, அடுத்து மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டு கீழ்காணும் எந்த அரசரை பற்றி குறிப்பிடுது? கல்வெட்டு சம்பந்தமான கேள்வி, ரொம்ப முக்கியமான கேள்வி. மாங்குளம் தமிழ்லையும் பிராமியிலும் இருந்த கல்வெட்டு யாரை பற்றி குறிப்பிடுகிறது? நெடுஞ்செழியன், நெடுஞ்சேரலாதன், இரும்பொறை, செங்குட்டுவன். நெடுஞ்செழியன் யாரு? நெடுஞ்செழியனை பற்றி சொல்லுது. ஸோ அடுத்து சங்ககால பாடல்களில் தொகுப்பிற்கு பங்களித்த புலவர்களின் எண்ணிக்கை. சங்க காலத்தில் எத்தனை புலவர்கள் இருந்ததா நம்மளுக்கு டேட்டா கிடைச்சிருக்கு. இது பாக்ஸ் ஐட்டம். $450. ஆப்ஷன் ஏ 450. சரி, அடுத்தது சாக அரசர் நாகபானா அப்படிங்கிறவர் தோற்கடிச்ச சாதவாகன அரசர் யாரு? இவர் தான் சாதவாகன அரசர்லேயே ரொம்ப புகழ் வாய்ந்தவர். இவரோட கதையை பாலகிருஷ்ணா எடுத்து நடிச்சிருப்பார் தெலுங்குல ஒரு படம். அந்த படத்தோட பேரும் அதே தான், கௌதமபுத்திர சதர்கனி. கௌதமபுத்திர சதர்கனி சாதவாகன அரசர்லேயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அரசர் அவர். சாதவாகனர்களின் தலைநகரம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? இந்துஸ்தான், பர்மிஸ்தான், பிரதிஷ்டதான். சாதவாகனர்கள் தலைநகரம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? சூப்பர். என்னது? ஆப்ஷன் சி பிரதிஸ்தான். ஆப்ஷன் சி பிரதிஸ்தான். சரிங்களா, அடுத்து சங்ககால வணிகத்தின் போது பயன்படுத்தப்பட்ட ரோமானிய தங்க வெள்ளி நாணய குவியல்கள் கண்டெடுக்கப்பட்ட இடம்.
இது ஒரு டிஎன்பிசியில் கேட்ட மாதிரி எனக்கு ஞாபகம். சரிங்களா? எங்க? வெரி குட். ஆப்ஷன் ஏ கோயம்புத்தூர். ஆப்ஷன் ஏ கோயம்புத்தூர். சரிங்களா? அடுத்து, மராத்திய எந்திர பொறியாளர்கள் தமிழக கைவினைகளோடு இணைந்து பணியாற்றியதாக கூறப்படும் நூல். மகாராஷ்டிராவிலிருந்து வந்த என்ஜினியர்ஸ் தமிழக கைவினைகளோடு இணைந்து பணியாற்றியிருக்காங்க அப்படிங்கிற கூறுற நூல். சாரி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, மதுரை, காஞ்சி, பட்டினம், பழையது. வெரி குட். ஆப்ஷன் பி மணிமேகலை. சரியா? அடுத்து, சரியானது எது? கீழ்காணும் கூற்றுகளில் சரியானது எது? சரிங்களா? கிளார்களையும் வேளிர்குல தலைவர்களையும் வேந்தர்கள் அடிபணிய செய்ததோடு தங்களுக்குள்ளும் போரிட்டு கொண்டனர். சங்க காலத்தைச் சேர்ந்த வேந்தர்கள் தங்களது வலிமையை பறைசாட்டுக் கொள்வதற்காக சிறப்பு பட்டங்கள் சூடிக்கொண்டனர். அசோகர் கல்வெட்டுகளில் சத்தியபுத்திர என்று குறிப்பிட்டுள்ளவர் பாரி ஆவார். வெரி குட். ஆப்ஷன் ஏ 1 மட்டும் சரி. கல்வெட்டில் சத்தியபுத்திரன்னு சொன்னது பாரி இல்லை, யாரு? அதியமான். தர்மபுரி பக்கம் அவரை தான் வந்து பார்த்தீங்கன்னா அசோகர் கல்வெட்டில் சத்தியபுத்திரன்னு சொல்லியிருக்காங்க. கேரளாக்காரங்களை என்ன சேரர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க? கேரள புத்திரர்கள். அவரை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான சத்தியபுத்திரர்னு குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? அடுத்து, கப்பலின் வடிவம் பதிக்கப்பட்ட நாணயங்களை வெளியிட்ட சாதவாகன அரசர் யார்? கப்பலின் வடிவம் பதிக்கப்பட்ட நாணயங்களை வெளியிட்ட சாதவாகன அரசர். யக்னஸ்ரீ சதர்கனி. சாதவாகர்களின் பேரரசு எந்த நூற்றாண்டில் வீழ்ச்சி அடைந்தது? சாதவாகனர்களின் பேரரசு எந்த நூற்றாண்டில் வீழ்ச்சி அடைந்தது? 2ஆம் நூற்றாண்டு, 3ஆம் நூற்றாண்டு, 4ஆம் நூற்றாண்டு, 5ஆம் நூற்றாண்டு, எது? வெரி குட். ஆப்ஷன் பி 3ஆம் நூற்றாண்டு. சரியா? அடுத்த கேள்வி, பௌத்த துறவிகளுக்கு வழங்கப்பட்ட நிலங்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டதை குறிப்பிடப்படும் கல்வெட்டு எது? பௌத்த துறவிகளுக்கு நிலம் வழங்கியிருப்பாங்க இல்லையா, அந்த நிலத்துக்கு வரி இல்லை, வரி விலக்கு அப்படின்னு ஒரு கல்வெட்டில் குறியிட்டிருப்பாங்க. அது எது? அசோகரின் 2ஆம் பாறை கல்வெட்டு, நானிகாட், கேரள குகைகளில் காணப்படும் தமிழ் பிராமி கல்வெட்டு, ஆந்திர பகுதியில் உள்ள சாதவாகனார் கல்வெட்டு. வெரி குட், சூப்பர். ஆப்ஷன் பி நானிகாட் கல்வெட்டு. சரியா? அடுத்த கேள்வி, சங்ககாலம் என்பது கீழ்காணும் எந்த காலங்களில் எது? சங்ககாலம்னு சொல்றாங்களே, அது எந்த காலம்? முதல் 5 நூற்றாண்டு, முதல் 2 நூற்றாண்டு, முதல் 3 நூற்றாண்டு, முதல் 4 நூற்றாண்டு. இப்போ நம்ம எதை பற்றி பார்த்துட்டு இருக்கோம்? முதல் 3 நூற்றாண்டு. ஆப்ஷன் சி, இதுதான் சங்ககாலம்னு சொல்றோம். சரியா? அடுத்து, சோழர்களின் ஆட்சியின் மையப்பகுதியாக இருந்த இடம். சோழர்களின் ஆட்சியின் மையப்பகுதியாக இருந்த இடம் எது? காவிரி ஆற்றின் கழிமுக பகுதி. காவிரி ஆற்றின் கழிமுக பகுதி. இதை தான் இப்போ நம்ம என்னன்னு சொல்கிறோம்? சோழ மண்டலம்னு சொல்கிறோம். சரிங்களா? திருச்சி அந்த பக்கம் இருந்து அப்படியே போகும். காவிரி ஆற்றின் கழிமுக பகுதி திருச்சி, தஞ்சாவூர் இதெல்லாம் போகும். சரிங்களா? அடுத்து, வெண்ணி போர்க்களத்தில் சேரர்களையும் பாண்டியர்களையும் வெற்றி கொண்ட சோழ அரசர் யார்? வெண்ணி போர்க்களத்தில், ரொம்ப முக்கியமான கேள்வி, வெண்ணி போர்க்களத்தில் சேரர்களையும் பாண்டியர்களையும் வெற்றி கொண்ட சோழர் யார்? ஸோ இவங்களை மட்டும் இல்லை, இவங்க 2 பேர்த்துக்கு உதவுன 11 வேளிர் அரசர்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே போரில் வெற்றி கொண்டிருப்பார். யாரு? கரிகாட் சோழன். ஆக்சுவலாக இதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் சொல்லுவாங்க, நிமித்தங்களை வென்ற சோழன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த போரில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து தோத்துருவீங்க அப்படின்னு சொல்லி மதகுருமார்கள் அந்த பெரியவங்கெல்லாம் வந்து ஜாதகம் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா?
அதையும் மீறி சின்ன வயசுலேயே இந்த சேரர்கள் பாண்டியர்கள் அவங்க 2 பேர்த்தோட படை, அதோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண 11 வேளிர்குற அரசர்கள் எல்லாத்தையும் சேர்ந்து இந்த வெண்ணி போர்க்களத்தில் வெற்றி கொண்டு அந்த ஜாதகத்தை தவிடுபொடி ஆக்கியிருப்பார். அதனால தான் நிமித்தங்கள்லாம் நம்ம யோசிக்கிறது, அந்த நிமித்தங்களை வென்றவன் அப்படின்னு சொல்லுவாங்க கரிகால் சோழனை. சரிங்களா? அடுத்து, பெரிபலஸின் குறிப்புகளில் சொல்லப்பட்டிருக்கும் துறைமுகம். கிரேக்க நூல் இருக்கு இல்லையா, பெரிபலஸ், எரித்ரியன் கடல் பெரிபுலஸ் அப்படின்னு வரும். பாண்டியர்களின் துறைமுகம் எது? கொர்க்கை துறைமுகத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்து, முதுகுடி பெருவழுதி பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? கொர்க்கையின் தலைவன் என்று அழைக்கப்பட்டார், தென்பகுதி பரதவர்களின் தலைவன் என்று அழைக்கப்பட்டார், 8ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த வேள்விக்குடி செப்பேடுகளில் இவர் பிராமணர்களுக்கு நிலங்களை தானமாக வழங்கினார் என குறிப்பிடப்படுகிறது. இங்கே பாருங்கள், இந்த வேள்விக்குடி செப்பேடு ரொம்ப முக்கியம். ஒரு கேள்வி வந்திருக்கு, வேள்விக்குடி செப்பேடில் எதை பற்றி குறிப்பிட்டிருக்குன்னு இருக்கும். பிராமணர்களுக்கு நிலங்களை தானமாக வழங்குது யார்? முதுகுடி பெறுவதின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாமே சரி, அதுலேயும் இது ரொம்ப முக்கியம். ஒரு டிஎன்பிசியில் கேட்ட கேள்வி. அடுத்து, அசோகர் கல்வெட்டுகளில் மூவேந்தர்களில் இடம்பெற்ற சத்திய உத்தரர் இப்போ தான் சொன்னேன், யார்? ஆப்ஷன் ஏ அதியமான். அதியமானதான் என்னன்னு சொல்லியிருப்பாங்க? சத்தியபுத்திரர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்து, பட்டினப்பாலை நூலை இயற்றிய கடியலூர் உருத்திர கண்ணனாருக்கு யார் பொன்னளித்த சான்றுகள் பெருமளவில் உள்ளன? பட்டினப்பாலை எழுதியிருப்பார் இல்லையா, கடியலூர் உருத்திர கண்ணனார். சரிங்களா? அதை யாரை பற்றி சொல்லியிருப்பாங்க? அதில் கரிகால் சோழன் யாருக்கு கொடுத்துருக்காரு? கடியலூர் திருக்கனாருக்கு நிறைய பொன் அளித்த சான்றுகள் உள்ளது. சரிங்களா? அடுத்து 39வது கேள்வி, கீழ்காணும் கூற்றுகளில் சரியானது எது? முறைப்படுத்தப்பட்ட மத நடவடிக்கைகளின் தோற்றம் அசோகர் காலத்திலிருந்து தென்பட தொடங்குகிறது. இந்த காலகட்டத்தில் தான் பௌத்த மதம் தென்னிந்தியாவிலும் இலங்கையிலும் பரவியிருந்தது. அசோகரின் மகள் போதி மரத்தை இலங்கைக்கு கொண்டு சென்றதாக கருதப்படுகிறது. ஸோ ஒரு மதத்தை பரப்புறதுக்கான முறைப்படுத்தப்பட்ட நடவடிக்கை அசோகர் காலத்திலேயே தோன்றிருச்சு. ஸோ இது ஆப்ஷன் டி எல்லாமே சரி. சரியா? அடுத்து, கிளார் அரசர்களோட அமைப்பை அப்போ 3ஆக பிரிச்சிருப்பாங்க. கிளார், வேளிர், அப்புறம் வேந்தன். கிளார் என்பவர் கிராமங்களில் உள்ள அல்லது சிறிய பகுதியில் தலைவராக இருந்து கொண்டு பின்னர் நாடு என்று அறியப்பட்ட நிர்வாக பிரிவின் தலைவர் ஆவார். இவர் குறிப்பிட்ட இடங்களில் வாழும் பழங்குடி சமூகங்களின் தலைவர். எது சரி? வெரி குட், சூப்பர். ஆப்ஷன் சி இரண்டும் சரி. ஆப்ஷன் சி இரண்டுமே சரி. கேரளத்தின் தெற்கு பகுதியில் மீது போர் தொடுத்து கோட்டத்திற்கு அருகே உள்ள நெல்கிண்டா அப்படிங்கிற துறைமுகத்தை கைப்பற்றியவர்கள் யார்? கேரளத்தோட தெற்கு பகுதியில் போர் தொடுத்து கோட்டம் இருக்கு இல்லையா, கோட்டத்திற்கு அருகே நெல்கிண்டா அப்படிங்கிற துறைமுகத்தை கைப்பற்றியவர். பாண்டியர்கள். யாரு? பாண்டியர்கள். சரிங்களா? சேரன் பாண்டியன்னு சொல்லுவாங்க. சேரர்களும் பாண்டியனும் ரொம்ப அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. சேரர்கள் செப்பு மற்றும் ஈய நாணயங்களை வெளியிட்டனர். சேரர்களின் நாணயத்தில் தமிழ் பிராமியில் புராண குறிப்புகளை கொண்ட நாணயங்கள் ரோம நாணயங்கள் போல் உள்ளன. கூற்றில் எது சரி? ஆப்ஷன் சி இரண்டு கூற்றுகளுமே சரிதான். ஆப்ஷன் சி இரண்டு கூற்றுகளும் சரி. சரிங்களா? அடுத்து, வேத வேள்வியான ராஜசூய யாகத்தை நடத்திய சோழ அரசன். போன இதில் அஸ்வமேத யாகம் பற்றி பார்த்துருந்தோம். இதில் ராஜசூய யாகம். ஸோ ராஜசூய யாகம் அப்படின்னா ஒரு அரசர் தன்னோட செல்வ பராக்கிரமத்தை மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கோசரம் பெரிய செல்வ செழிப்போடு இந்த யாகத்தை நடத்துவாங்க. நிறைய பேரை கூப்பிட்டு, நிறைய புரோகிதர்களை கூப்பிட்டு, நிறைய பொண்ணும் பொருளும் கொடுத்து, அவங்க பயங்கர பணக்காரங்களாக இருக்கும். நான் என்னோட இதை பாரு, நான் பெரிய மாமன்னர்
அதிக பொருட்செலவோட இந்த யாகம் நடத்தப்படும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ராஜசூய யாகம். சரிங்களா? அதை நடத்தினது யாரு? பெருநற்கள்ளி அப்படிங்கிற சோழ அரசர் தான் அந்த யாகத்தை நடத்தியிருக்காரு. சரிங்களா? ராஜசூய யாகம். சரிங்களா? கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? சாதவாகன அரசர் ஹாலா 700 காதர் பாடல்களை கொண்ட காதா சப்த சதி அப்படிங்கிற நூலை ஏற்றுக்கிறாரு. மகாராஷ்டிர பிராகிருத மொழியில் எழுதப்பட்ட இந்த நூலின் கருப்பொருள் சங்க இலக்கியத்தின் அகப்பொருளை ஒத்துள்ளன. அகப்பொருள், நம்மளோட அகப்பொருள் இருக்கிறியா, காதல், அதெல்லாம் வந்து இது காதல் வீரத்தில் ஒத்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எது சரியானது? வெரி குட். ஆப்ஷன் சி, 2 கூற்றுகளும் சரி. சரியா? அடுத்த கேள்வி. வானவரம்பன், பெருவழுதி, கடுங்கோ, இமயவரமன் போன்ற பட்டங்களை சூடிக்கொண்டவர் யார்? அதாவது அரசர்கள் 3 வகையா இருப்பாங்க. கிளார், வேந்தர், வேளிர், பேரரசர்கள். இதுல யாரு இந்த பட்டங்கள்லாம் சூடி கொண்டாங்க? வேந்தர்கள். ஸோ முதல்ல இந்த பழங்குடியோட தலைவர்கள் கிளாறு, அவங்களோட கொஞ்சம் பெருசானவங்க வேளிர். இவங்க 2 பேர்த்துக்கிட்டையும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் காட்டிக்கணும் அப்படிங்கிற கொஞ்சம் பெரிய சேர சோழ பாண்டியர்களாக வேந்தர்கள். அவங்களாம் இந்த மாதிரி பட்டங்களை சூடிக்கொண்டனர். சரிங்களா? அடுத்து, சேரர்கள் ஆண்ட பகுதியில் தவறானது எது? சேரர்கள் ஆண்ட பகுதியில் தவறானது எது? மத்திய கேரள பகுதிகள், வடக்கு கேரள பகுதிகள், தமிழ்நாட்டின் கொங்கு பகுதிகள், தமிழ்நாட்டின் காவிரி நதி படுகை பகுதிகள். ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். ஆப்ஷன் 4, ஆப்ஷன் பி 4 மட்டும்தான் தவறு. காவிரி நதி படுகை பகுதிகள் சோழர்களோடது. கேரளா, கொங்கு பகுதி அதெல்லாமே சேரர்கள். கோயம்புத்தூர், ஈரோடு, கரூர் இதெல்லாம் யாரு கீழே வரும்? சேரர்களுக்கு கீழே வரும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் கேரளா, கோயம்புத்தூரை ஒட்டிய பாலக்காடு, இந்த மாதிரியான கேரளா பகுதிகள் எல்லாம் சேரர்களோட பகுதி. கௌதமபுத்திர சதர்கனிக்கு பின் ஆட்சி பொறுப்பை ஏற்றவர். கௌதமபுத்திர சதர்கனிக்கு பின் ஆட்சி பொறுப்பை ஏற்றவர். சியா? இல்லை. ஆப்ஷன் ஏ வசிஷ்டபுத்திர புலுமாவி. வசிஷ்டபுத்திர புலுமாவி. சரிங்களா? அடுத்த கேள்வி. வேந்தர் என்பவர்களை பற்றிய கீழ்காணும் கூட்டுவர்கள். வேந்தர் என்பவர் மிக பெரும் வளமான நிலப்பகுதியை கட்டுப்படுத்திய அரசர்கள். சேர சோழ பாண்டியர்கள் வேந்தர்கள். அதியமான், பாரி, கடுங்கோ போன்றவர்கள் வேந்தர்களுக்கு எடுத்துக்காட்டு. எது சரி? ஈஸியாக போட்டலாம். இல்லை, எல்லா கூற்றுகளும் சரியில்லை. ஆப்ஷன் பி 1, 2 மட்டும்தான். அதியமான், பாரி, இருங்கோ இவங்கெல்லாம் எதில் வருவாங்க? வேளிரில் வருவாங்க. மலையை தான் ஆண்டுட்டு இருப்பாங்க. கிளார்களுக்கும் பெரிய அரசர்களுக்கும் இடைப்பட்ட ஒரு நடுத்தரமான மீடியம் அவங்கெல்லாம். சரிங்களா? அடுத்து, எது சரியானது? சேர அரச மரபரான சேல சோழ பாண்டியர் சாதவாகனரின் சமகாலத்தவர்கள். 2ஆம் நூற்றாண்டை சார்ந்த அசோகரின் கல்வெட்டுகளில் மூவேந்தர்களை பற்றிய குறிப்பு அடங்கியிருக்கிறது. இந்த இரு பகுதிகளைச் சேர்ந்த அரசியல் முறை மற்றும் சமூகங்களிடையே பொதுவான அம்சங்கள் இருந்தன. எது? சாதவாகனத்துக்கும் மூவேந்தர்களுக்கும் இடையே. ஆப்ஷன் டி எல்லா கூற்றுகளும் சரி. சரியா? அடுத்து 50வது கேள்வி. அசோகரின் 2ஆம் பாறை கல்வெட்டு யாரை பற்றி அறிய முடிகிறது? அசோகரின் 2ஆம் பாறை கல்வெட்டு ரொம்ப முக்கியம். இந்த நம்பர் ரொம்ப முக்கியம். நிறைய கல்வெட்டு இருக்கும்ல, பர்டிகுலராக இந்த 2ஆம் நம்பரு. அதில் யாரை பற்றி சொல்லுது? சோழர், பாண்டியர், கேரளபுத்திரர், சத்தியபுத்திரர். எஸ் பண்ணியிருப்பீங்க. ஆப்ஷன் சி, டி எல்லாமே சரி. ஆப்ஷன் டி எல்லாமே சரி. சரிங்களா? இல்லை, கேரளபுத்திரர்னா யார்? சோழர்கள். சத்தியபுத்திரர்லாம் யார்? அதியமான், இந்த மாதிரியான வேளிர்குல தலைவர்கள். அடுத்து 51வது கேள்வி. சாதவாகனர் பற்றிய காலத்தை பற்றிய கூற்றுகளில் சரியானது. முதலாக தக்காணத்தின் பெரும் பகுதியை உள்ளடக்கிய ஒரு பெரிய அரசு நிறுவப்பட்டது.
பௌத்த சங்கங்களுக்கென்றே பல குடைவரை கோயில்கள் உருவாக்கப்பட்டன. சாதவாகன பேரரசு 4ஆம் நூற்றாண்டில் வீழ்ச்சி அடைந்தது. இந்த வீழ்ச்சியை பற்றி ஆல்ரெடி ஒரு கேள்வி நம்ம தனியாகவே இதே இதில் கேட்டோம். ஸோ இது எப்போ? 3ஆம் நூற்றாண்டு. அப்போ ஆப்ஷன் என்னது? 1, 3 மட்டும்தான் சரி. இது தவறு. 3ஆம் நூற்றாண்டுலேருந்தே வீழ்ச்சி அடையும். சரிங்களா? அடுத்து 52வது கேள்வி. முதுகுடி பெருவழுதி அப்படிங்கிறவரை பற்றிய கூட்டுகளில் சரியானது. பிராமணர்களுக்கு நிலங்களை தானமாக வழங்கியிருக்காரு. பல வேள்வி வேத சடங்குகளை நடத்தியிருக்காரு. இவர் பெருவழுதி என்ற பெயரில் புராண கதை பொறுப்புகளை கொண்ட நாணயங்களை வெளியிட்டிருக்கிறாரு. அடுத்து இவரை பற்றிய பாடல்கள் பட்டினப்பாலை என்னும் நூலில் காணப்படுகிறது. வெரி குட். ஆப்ஷன் சி 1, 2, 3 மட்டும்தான் சரி. இவரை பற்றிய குறிப்புகள்லாம் பட்டினப்பாளையில் இடம்பெற்றிருக்காரு. சரிங்களா? அடுத்து கடைசி கேள்வி. சங்க காலத்தில் உப்பு வணிகர்களை எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? தமிழ்லையும் இது வரும். வெரி குட். ஆப்ஷன் ஏ உமணர்கள். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம எவ்வளோ கொஸ்டின் எடுக்க முடியுமோ எடுத்திருக்கோம். ரொம்ப சின்ன பாடம் தான். சரிங்களா? ஆனால் இந்த பாடம் வரலாறுலேயும் கனெக்ட் ஆகும், யூனிட் 8 and 9க்கும் உதவும். சரிங்களா? ஸோ இதுலேயும் 53 கேள்வி தான். 50 வரைக்கும் யார் எடுத்தீங்களோ அவங்களாம் லைக் போடுங்க. 53க்கு யாரெல்லாம் 50 எடுத்தீங்களோ அவங்களாம் இந்த வீடியோவுக்கு லைக்கை போட்டுருங்க. சரிங்களா? இதே மாதிரி அடுத்த லைவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ. கண்டிப்பாக தேங்க்யூ.